வைகை ஆற்றங்கரையில் பிறப்பிடமாகவும் நொய்யல் ஆற்றங்கரையை வசிப்பிடமாகவும் கொண்டு வாழ்ந்தோம் ஒரு எளிய கவிஞனின் இலக்கிய தாய் வீடான பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் இந்த விடுமுறையை திரையரங்குகளிலோ கேளிக்கை பூங்காக்களிலோ அல்லது தொலைக்காட்சி பெட்டிகளிலோ கழிக்காமல் இலக்கிய தாகம் கொண்டு தமிழ் பருவ வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மதிய வணக்கம். சென்ற ஆண்டு செப்டம்பரில் என் முதல் குழந்தை பிறந்தது. சரியாக 14 மாதங்கள் கழித்து இந்த டிசம்பரில் எனக்கு இரண்டாவது குழந்தை பிறந்திருக்கிறது. முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் போதிய இடைவெளி வேண்டும் என்று அரசாங்கம் அறிவிப்பதை நான் அறிவேன். ஆயினும் வருடம் ஒரு குழந்தையை பிரசவிக்க வேண்டும் என்கிற ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு வராதனால் அது குறித்து நான் பெரிதாக கவலைப்படவில்லை. முதல் பிரசவம் என்பதால் தலைப்பிரசவம் மிகச்சிறந்த மருத்துவமனையில் மிகச்சிறந்த மருத்துவர்களின் கண்காணிப்பில் அந்த முதல் குழந்தை சென்ற ஆண்டு பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் கனலெறியும் வேங்குடல். அந்த மிகச்சிறந்த மருத்துவமனை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம். அந்த சிறந்த மருத்துவர்கள் அன்புக்குரிய அண்ணன்கள் இரா பூபாலன் அவர்களும் அண்ணன் அம்சப்பிரியா அவர்களும். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கு நான் வருவதற்கு முன்னால் என்னுடைய கவிதைகள் அச்சிதழ்களிலும் மின்னிதழ்களிலும் நிறைய வெளியாகி இருக்கின்றன. ஆனால் ஒரு கவிஞனின் முகவரியாக விளங்கும் முதல் கவிதை தொகுப்பு என்கிற ஒரு அங்கீகாரத்தை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தான் எனக்கு வழங்கியது. அந்த முதல் கவிதை தொகுப்பின் வழியாக ஆக பெரும் வேடங்கள் நடைபெறும் இந்த இலக்கிய காலகத்தில் இந்த சிற்றுயிருக்கும் தடம் அமைத்து கொடுத்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் அன்பிற்குரிய அண்ணன்கள் பூபாலன் அவர்களுக்கும் அண்ணன் அம்சப்பிரியா அவர்களுக்கும் இதர பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் மனதின் அடியாளத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இதுவரை நான் நேரில் கண்டதில்லை. முகநூலில் என் கவிதைகளை வாசித்து அந்த நம்பிக்கையின் வழியாக தன்னுடைய நாற்கரம் பதிப்பகத்தின் வழியாக என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பை வெளியீடு செய்திருக்கும் நாற்கரம் பதிப்பகத்தார் அண்ணன் நல்லுவார் லிங்கம் அவர்களுக்கும் அலைபேசியில் அழைத்து அணிந்துரை எழுத சொல்லி அண்ணன் கலியமூர்த்தி அவர்களும் கேட்டிருந்தேன். அவருக்கே உரித்தான பாணியில் இதை விட என்ன வேலை தம்பி இன்னொரு வார்த்தையை சொன்னார். இதை விட வேற என்ன வேலை தம்பி என்று சொல்லி 2 நாட்களில் மிகச் சிறப்பான ஒரு அணிந்துரையை எழுதி கொடுத்த அண்ணன் கலியமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய நான்மாடக்கூடல் கவிதை தொகுப்பு நான் எழுதிய கவிதையை நானே வாசித்திருக்கிறேன். ஆனால் தோழர் சுடர்விழி அவர்களுடைய அறிமுகம் செய்கிற போது நான் இந்த கவிதை தொகுப்பு இதுவரை வாசித்திராத உங்களைப் போல் அங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அது எல்லாம் என்னுடைய கவிதைகள் தான், நான் வாசித்த கவிதைகள் தான். ஆனால் அப்படி ஒரு ஆக சிறந்த ஒரு அறிமுக உரையை வரும்போதே சொன்னாங்க. ஏதோ ஓரளவுக்கு நான் பேசுறேங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஓரளவுக்கு பேசுவதே இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் அவங்க முழுமனதாக ஒரு வேலை பேசியிருக்கலாமோ என்கிற ஒரு சின்ன ஆதங்கமும் எனக்கு இருக்கிறது. தோழருக்கு என்னுடைய அன்பின் நன்றிகள். நண்பர்களே, இந்த நான்மாடக்கூடல் கவிதை தொகுப்பில் இதுவரை யாரும் எழுதாத கவிதைகளையோ, இதுவரை யாரும் பேசாத பாடுபொருட்களையோ, இதுவரை யாரும் குறிப்பிடாத மனிதர்களை பற்றியோ நான் ஏதும் எழுதவில்லை. இந்த தொகுப்பு முழுக்க நிரம்பி இருப்பதெல்லாம் எளிய மனிதர்களின் வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்வியலும் தான். தினந்தோறும் நான் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்தும் எதிர்ப்படும் மனிதர்களிடமிருந்தும் தான் எனக்கான கவிதைகளை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். முகலாய பேரரசின் கடைசி காலகட்டத்தில் மிர்சா காலிப் என்று ஒரு உருது கவிஞர் இருந்தார். நீங்கள் வரலாறு படித்திருந்தால் நீங்கள் தெரிவிக்கிறேன். மிர்சா காலிப் ஒரு ஆகச்சிறந்த கவிஞர். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் மாலையானால் மது அருந்துவார். மது அருந்தியபடி நிறைய கவிதைகளை அவர் வாசிப்பார். அப்படி கவிதைகளை வாசிக்கிற போது தன்னுடைய தோளில் அணிந்திருக்கும் வஸ்திரத்தில் ஒவ்வொரு முடிச்சாக போட்டுக் கொள்வார். அடுத்த நாள் காலை எழுந்ததும்
அந்த ஒவ்வொரு முடிச்சியாக அவிழ்த்த போது அவருக்கு அந்த சொன்ன கவிதை ஞாபகம் வருமாம், அதை எழுதி வைத்துக் கொள்வார் என்று ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அப்படி பாலியத்தில் நான் சந்தித்த ஒவ்வொரு அனுபவங்களும் இப்போது இந்த நொய்யலாற்றங்கரையில் நான் திருப்பூரில் நாங்கள் வந்து வாழ்ந்த இத்தனை நாட்களில் வந்த அனுபவங்களும் எனக்குள்ள ஒவ்வொரு முடிச்சாக விழுக நான் அவிழ்த்த கவிதை தொகுப்பு தான் இந்த நான்கு. சமூகத்தில் இலக்கியத்தின் பங்கு என்ன என்கிற கேள்வி நம்ம ஆரம்பம் காலத்தோட்டே வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்துக்கு அந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். சாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும், இனத்தின் பெயராலும் மக்களுக்கு யார் மூலம் தாக்குதல்கள் ஏற்படுத்திக் கொண்டாலும் கூட, யார் மூலமாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டாலும் அந்த நேரம் அந்த மக்களையும் அந்த மக்களின் உரிமைகளையும் காத்து நிற்பது இலக்கியங்களும் எழுத்தாளர்களும் என்கிறது நான் மிகுந்த ஒரு நம்பிக்கை உடையவராக இருக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் குறித்து நீங்கள் அறிவீர்கள். டால்ஸ்டாய் ரஷ்யாவின் இலக்கிய பிதாமகர். அவர் எழுதிய 2 நாவல்கள் உலக புகழ்பெற்ற நாவல்கள். ஒன்று போரும் அமைதியும், மற்றொன்று அண்ணா கரீனா. இந்த 2 நாவல்களை விட இன்னொரு நாவல் தான் எழுதுகிற போது மிகுந்த மன நிம்மதியும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தேன் என்று டால்ஸ்டாய் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அது என்ன நாவல் என்றால் புத்துயிர்ப்பு என்கிற ஒரு நாவல். மற்ற 2 நாவல்களை விட இந்த நாவல் பெரிய வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. டால்ஸ்டாய் அதை ஒப்புக்கொள்கிறார். அவருடைய விமர்சகர்கள் அவர் டால்ஸ்டாயின் மகத்துவமான தோல்வி என்று புத்துயிர்ப்பு நாவலை சொல்கிறார். இப்படி இருக்கிற போது அந்த ஒரு நாவலை, அது மிகச்சிறந்த நாவல், தான் எழுதியதிலே மிகச்சிறந்த நாவல் என்று ஒரு எழுத்தாளர் சொல்வதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்த போது அந்த நாவல் எழுதப்பட்டதன் பின்னணி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பின்னணியாக இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவின் தென்பகுதியில் டுகோபார்ஸ் என்கிற ஒரு இனக்குழுக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் உழவர்களும் மற்ற இதர வேலை செய்து கொண்டும் இருக்கிற மக்கள் பின்பற்றிய ஒரு மதப்பிரிவு தான் டுகோபார்ஸ் என்கிற மதப்பிரிவு. அந்த மக்கள் இயல்பிலேயே அகிம்சைவாதிகள். அந்த மக்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யும் அளவுக்கு அவர்கள் திறன் வாய்ந்தவர்கள். அவர்கள் எதற்காகவும் அரசாங்கத்திடம் சென்று நின்றதே இல்லை. அவர்களுக்கு தேவையான வீடு, விளைநிலங்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அவர்களே பூர்த்தி செய்து கொள்வார்கள். அவர்களை தேடி வரும் விருந்தினருக்கு உணவு உறைவிடம் தருவதற்கு டுகோபார்ஸ் பணம் வாங்குவதில்லை. ரொட்டியை விற்று சேர்க்கப்படும் பணம் ஒரு பாவம் என்று கருதுகளை ஏற்புடையவர்கள் இந்த டுகோபார்ஸ் இனக்குழுவினர். அதைவிட மிகச்சிறப்பு, அவர்களிடம் டுகோபார்ஸ் இனக்குழுவினர் ஒருபோதும் வன்முறையை கையில் ஏற்ற மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவுதான் ஒரு டுகோபார்ஸை அடித்து துன்புறுத்தினாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வாரை ஒழிய அதை திருப்பி தாக்கி தன்னுடைய எதிர்ப்பை அவர் காட்ட மாட்டார். இப்படி ஒரு குணங்கள் பொருந்திய அந்த டுகோபார் இனக்குழுவினை ரஷ்ய அரசாங்கம் இராணுவத்தில் சேர சொல்லி கட்டாயப்படுத்துகிறது. அதற்காக ஒரு இராணுவ பிரிவை அவர்கள் வாழும் கிராமங்களுக்கு அனுப்புகிறது. அந்த மக்கள் போரையும் ஆயுதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல என்பதால் அவர்கள் மறுக்கிறார்கள். அரசாங்க வன்முறை எப்படி இருக்கும் என்று நாம் அறிவோம். அந்த மக்களின் வீடுகள், விளைநிலங்கள், அவருடைய கால்நடைகள் என்ற அனைத்தும் அவர்களிடம் பறிக்கப்படுகின்றன. எதிர்ப்பை காட்டியவர்கள் சைபீரிய சிறைகளில் அடைக்கப்படுகிறார்கள். இந்த மக்களின் வாழ்க்கையையும் அவருடைய வாழ்வின் முறைகளையும் நன்கு அறிந்த டால்ஸ்டாய் அந்த மக்களுக்காக உதவிகளுக்கு குரல் கொடுத்தார். இந்த நிலைமையை முற்றுகிற போது அந்த ரஷ்ய அரசாங்கம் அப்போது இறுதியில் இவ்வாறு சொன்னது, இந்த டுகோபார்ஸ் இனக்குழுவினர் மொத்தமாக ரஷ்யாவில் இருந்து அவர்கள் வெளியேறிவிட்டால் அவர்களை விட்டுவிடுவதாக அந்த அரசாங்கம் அறிவித்தது. அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு கனடா அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனால் அன்றைய சூழலில் ரஷ்யாவிற்கும் கனடாவிற்கும் அந்த மக்கள் பயணப்பட வேண்டுமானால் 6000 மைல்கள் அவர்கள் பயணப்பட வேண்டியிருந்தது. அந்த பயண செலவுகளை அவர்களே தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று அரசாங்கம் கைவிடுகிறது. தான் பெரிதும் நேசித்த மக்களின் இந்த துயரத்தை போக்குவதற்காக எழுதப்பட்ட நாவல் தான் புத்துயிர்ப்பு என்கிறார். அந்த நாவல் எழுதி அந்த நாவலில் வரும் வருமானம், அந்த ராயல்டி தொகைகள், அதுபோக தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து நிறைய பணத்தை சேர்த்து கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் 17,000 ரூபிள்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 17,000 ரூபிள்களை சேர்த்து அந்த மக்களின் அந்த பயண செலவுகளுக்காக டால்ஸ்டாய் அவர்கள் அந்த பணத்தை அந்த மக்களிடம்
அந்த பணத்தை அந்த மக்களுக்கு ஒப்படைத்தார். இதோடு இல்லாமல் அந்த மக்களோடு சேர்ந்து தன்னுடைய மகனையும் அந்த கப்பல்களில் அந்த மக்களோடு அனுப்பி வைத்து அவர்கள் இருந்து அந்த வசதியான அந்த முறையை அவர்கள் வாழ்வு கொஞ்சம் ஓரளவுக்கு சரிப்படும் வரை அங்கேயே தன் மகனை அங்கேயே இருக்க சொல்லி 6 மாதங்கள் கழித்து அந்த மகன் திருப்பி டால்ஸ்டாய் வருகிறார் என்று அந்த குறிப்பிலே டால்ஸ்டாய் அவர்கள் சொல்கிறார். இதை விட இதற்கு முன்னால் வரலாற்றில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்ததாக நான் படித்ததில்லை. ஒரு தான் பெரிதும் நேசிக்கும் மக்களின் ஒரு துயரத்திற்காக அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்காக ஒரு எழுத்தாளன் ஒரு நாவலை எழுதினான் என்பது சரித்திரத்தில் அதுதான் முதல் முறை. அதற்கு பிறகு அது போன்ற நாவல்கள் எழுதப்பட்ட அது போன்ற முயற்சிகளுக்காக ஒரு நாவல் எழுதப்பட்டதா என்கிற விவரங்கள் எனக்கு இது கிடைக்கிறது. சமூகத்தில் இலக்கியத்தின் பங்கு என்கிற பெரும் கேள்விக்கு டால்ஸ்டாயும் புத்துயிர்ப்பு நாவலும் மிக பெரும் உதாரணங்களாக இருக்கின்றன. நண்பர்களே, இன்றும் கனடாவில் 20,000 டுகோபாஸ் இனக்குழுவினர் வசிக்கிறார்கள். அவர்கள் எங்கெங்கு வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் டால்ஸ்டாய்க்கு ஒரு சிலை அமைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள். பைபிள் வாசிக்கும் பழக்கமற்ற அந்த மக்கள் தினமும் புத்துயிர்ப்பு என்கிற அந்த நாவலை வேத புத்தகமாக கருதி அனுதினமும் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எழுத்தாளர்களின் பங்கு இலக்கிய சமூகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எனக்கு தெரியவில்லை. அது கட்டுரையாக இருக்கலாம், அல்லது நாவலாக இருக்கலாம், சிறுகதை தொகுப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தின் மக்களின் ஒரு வாழ்வு ஒரு விரல்கிடையாவது ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற பெரிய ஒரு இலக்கோடு என்னுடைய சிறிய அடையை தோற்றுவித்திருக்கிறேன். நான் எழுதும் காலம் வரையில் அதற்காக நான் முயற்சிப்பேன் என்று உங்களுக்கு உறுதியளித்து இந்த அருமையான வாய்ப்பை நடத்திய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை